நம்ம இப்போது கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயில் பண்ண போகிறோம். அதுக்காக கரிசலாங்கண்ணியை கழுவி ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சினா உங்களுக்கு வரும். இதை நம்ம அதுக்கப்புறமா எப்படி காய்க்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம இரும்பு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் சட்டி சூடானதும் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கிற கரிசலாங்கண்ணியோடைய சாறு எடுத்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்களா எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு. இப்போ இந்த சாறை கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டு. கொதித்ததுக்கப்புறமா நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு.